சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு பொன் வில்சன் அவர்கள் உள்ளார். வணக்கம் வில்சன் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா சார், சமீப நாட்களாக எடப்பாடி அவர்கள் ஆளும் திமுக நோக்கி அடிச்சு விளையாடுறாரு. ட்விட்டர்ல ஒரு வார்த்தை போரே எடப்பாடி நடத்திக்கிட்டு இருக்காரு. கடந்த காலம் உட்கட்சியில் நடந்த பிரச்சனைகளால திமுக எதிர்ப்புல அவ்வளவு வீரியமா செயல்படல. அதை பாஜக அந்த ரோலை பிளே பண்ணாங்கிற குற்றச்சாட்டை எல்லாருமே வச்சாங்க. இப்போ திமுகவை அடித்து ஆள ஆரம்பித்திருக்கிறார் எடப்பாடி. என்ன பிளான்ல சார் இருக்காரு? குறிப்பாக கூட்டணி கட்சிகள் மெகா கூட்டணி அமைப்போன்னு சொல்லியிருக்காங்க. பாஜக வந்திருக்காங்க. மற்ற கட்சிகள் வருவதில் ஒரு சிக்கல் இருப்பது மாதிரி தெரியுது. என்ன பிளான்ல இருக்காரு எடப்பாடி சார்? இல்லை, இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா கடந்த ஒரு 15-20 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் காலத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கூட தனிப்பட்ட முறையில் வாக்கு வங்கி அதிகமாக வச்சிருக்கிற கட்சி அதிமுக. நம்பர் ஒன் பிளேஸில் அதிமுக தான். 2வது இடம் தான் திமுக. அதிக முறை ஆட்சி அமைத்த கட்சியும் அதிமுக தான். ஆமாம். தனிப்பட்ட முறையில் அத்தனை பேரும் தனியாக நின்றாங்கன்னா அதிமுக தான் அதிக ஓட்டு இருக்கும். ஆமாம். அதுக்கு அடுத்த கட்டத்தில் திமுக இருக்கும். இந்த சூட்சமும் திமுகவுக்கு தெரிஞ்ச காலத்தால் தான் திமுக ஆரம்பித்த காலத்துலேருந்து என்றைக்கு கலைஞர் கருணாநிதி ஆதிக்கம் வந்துருச்சோ பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு கூட்டணியை தவிர்த்து அவர் நின்றதே கிடையாது. எல்லா காலத்திலையும் கூட்டணி தான். அதுவும் ரொம்ப ஸ்திரமான கூட்டணி கிடைச்சாதான். வீக்கான கூட்டணி கிடைக்கும் போதெல்லாம் அவர் தோத்துருவாரு. இது கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் அதிமுக அப்படி கிடையாது. அதிமுக 2014லையும் 2016லையும் தனிப்பட்ட முறையில் 234 தொகுதியிலையும், அதே மாதிரி பாராளுமன்றத்துக்கு 40 தொகுதியிலையும் பாண்டிச்சேரி உட்பட தனியாக ஒரே சின்னத்தில் நின்று ஒரே சின்னத்தில் வெற்றி பெற்ற கட்சி அதிமுக. 2011 விஜயகாந்த் வந்தாரே சார் ஏடிஎம்கேவுக்கு. 2016 நான் சொல்றது. ஓகே, 2014 பாராளுமன்ற சொல்றீங்க. அதே மாதிரி 2016 ஆமா 2016 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் இரட்டை சின்னம் தான். ஆமா, அது நின்று ஜெயிச்சாங்க. அதனால அந்த 2 இதுலயும் அது. அதே மாதிரி நீங்க சொல்றது 2011 ஒரு கட்சியை கூட்ட சேர்த்து திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாத சூழ்நிலை. அதாவது எல்லா கட்சிகளுக்கும் எதிர்கட்சியாக வர முடியாத சூழ்நிலை வரும். எப்படின்னா ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கும்போது, மிகப்பெரிய ஒரு ஊழல், அந்த ஊழலை பற்றி பேசு பொருளாக எல்லா இடத்துலையும் இருக்கும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய தலைவர் மறைந்திருப்பார். அந்த நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட கட்சிக்கு எதிராக இருக்கிற கட்சி எதிர்கட்சியாக கூட வர முடியாத நிலைமை நம்ம பார்த்துருக்குறோம். அது கடந்த காலம் 91 ராஜீவ்காந்தி. ஆமாம், 91 ராஜீவ்காந்தியை பார்த்துருக்குறோம். இல்லைன்னா எதிர் கட்சி பிரிஞ்ச நேரத்தில் அந்த மாதிரி பார்த்துருப்போம். அப்படி பார்த்து. ஆனால் 2006லேருந்து 2011 வரைக்கும் கலைஞர் கருணாநிதி ஆட்சி நல்ல ஆட்சின்னு பேர். முதல் இலவச வண்ண தொலைக்காட்சி அப்போ தான் கொடுத்தாங்க. ரேஷனில் பாம் ஆயில் அப்போ தான் கொடுத்தாங்க. பாலங்கள் அப்போ தான் கட்டினாங்க. கலைஞர் காப்பீடு திட்டம் அப்போ தான் கொண்டு வந்தார். ₹1 1 கிலோ அரிசி. ஆமாம், ₹1 1 கிலோ அரிசி கொண்டு வந்தார். பாம் ஆயில் ரேஷனில் கொண்டு வந்தார். இதெல்லாம் கொடுத்த பிறகு 2011 எதுக்கு தோக்குறாரு அவர்? எதிர்கட்சியாக கூட வர முடியல. கரண்ட் கட்டு காரணம் கரண்ட் கட்டு ஒரு பக்கம், 2G ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கட்ட பஞ்சாயத்து, இன்னொரு பக்கம் நில அபகரிப்பு. அதுக்காகவே தனியா இது நீதிமன்றமே போட்டாங்க. இந்த இது இருந்துச்சு. அப்போ அதே மாதிரி சூழ்நிலை இப்போ இருக்குது. இப்போ திமுகவுக்கு அதே மாதிரி சூழ்நிலை. அதனாலதான் சட்டமன்ற தேர்தல் போது இப்போ எடப்பாடியார் ஆரம்பத்திலேருந்தே போராடின்னு தான் வந்திருக்காரு. சொத்து மின்சார கட்டணம் உயர்வுனாலும் 2-3 தடவையும் அவர் போராட்டம். சொத்து வரி உயர்வுனாலும் எல்லாத்தையும் 75 மாவட்ட தலைவர்கிட்ட, மாவட்ட செயலாளர்கிட்ட 75 மாவட்டத்திலையும் போராட்டம் அறிவிச்சிருந்தார். ஒவ்வொரு கட்டத்திலையும் போராட்டம் பண்ணாங்க. ஆனா ஊடகங்கள் அதை பிரதானமா கொண்டு நிக்க வைக்காது. ஓகே, அதை பேசு பொருளாக்காது. ஏனென்றால் அப்போதைக்கும் பாராளுமன்ற தேர்தல் நடக்கிற ட்விட்டர்ல அறிக்கை போறதுக்கு பதிலா செய்தியாளர்களை சந்தித்து அவர்களுடைய கேள்வி எதிர்கொண்டா நிச்சயமா லைம்லைட்ல எடப்பாடி தான் வரப்போறாரு சார். செய்தியாளர்களை சந்திக்கணும் எடப்பாடி. நீங்க ஒரே ஒரு விஷயம், கடந்த ரொம்ப நாள் கூட எடுத்துக்காதீங்க, ஒரு வருஷம் எடுங்க, புள்ளி வரும். நீங்க பத்திரிகையாளர் தான். எடப்பாடி எத்தனை தடவை செய்தியாளர்களை நேரடியாக சந்திச்சிருக்காரு? ஸ்டாலின் எத்தனை தடவை செய்தியாளர்களை நேரடி? ரொம்ப கம்மி தான் சார். அப்போ தெரியுதா, ஒவ்வொரு தடவை சட்டமன்ற கூட்டம் சிஎம் ஒரு ஆர்கனைஸ்டு பிரஸ் மீட் நடத்துறது இல்ல. அதான் சொல்றேன், ஆர்கனைஸ்டு பிரஸ் மீட் நடத்துறது இல்ல, ப்ரீ பிளான்டு ப்ரீ கொஸ்டினர் பிரஸ் மீட் நடத்துவார். டெல்லியில கூட பார்த்தோம், பின்னாடி இருந்து அந்த விஜயன் கண்ணை காட்டுறாரு, இந்த கேள்வி கேளுங்க அந்த கேள்வி கேளுங்கன்னு
எந்த கேள்வி சொல்லி வச்சிடறாங்களோ அந்த கேள்வி தான் கேட்க முடியும். அதுதான் நம்ம பார்த்தோம். நம்ம பார்த்த வரைக்கும் அதுதானே தெரியுது. முதலமைச்சர்கிட்ட முதலே வந்து கொஸ்டின்ஸை சொல்லி வச்சு இந்த கேள்விங்களை கேளுங்க, அவர் இந்த பதில் சொல்லுவார், அவர் பேப்பரை வச்சுட்டு அதுக்கு பதில் சொல்லுவார். ஆனால் எடப்பாடியார்கிட்ட எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். நீங்கள் அவர் பார்க்கும்போது தெரியும், யதார்த்தமாக எல்லா கேள்வியும் கேட்பாங்க அவர்கிட்ட, அவர் பதில் சொல்ல தான் செய்வார். ஆனால் என்னன்னா ஊடக பார்வையே அது பெரிய அளவில் போகலன்றது தான். இந்த வந்து இந்த இது கூட்டத்தில் வந்து ஸ்டாலின் என்ன சொன்னார், எங்களுக்கு வந்து ஊடக சொகுசு இல்ல, ஊடக சொகுசு அது பொதுக்குழுல பேசினாரு. பொதுக்குழுல அது யாராவது நம்ப முடியுமா? அதுக்கு ஒரு மாசம் முன்னாடி தான் ஊடகத்தாரெல்லாம் கூப்பிட்டு பாராட்டு வேலை நடத்தினாரு. ஊடக சொகுசு இல்ல. எதிர்கட்சியாக இருக்கும்போதும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் எங்களையே விமர்சனம் பண்றாங்க ஊடகங்கள் அப்படின்னாரு. திமுகவே விமர்சனம் பண்றாங்க. அந்த முன்னாடி வந்து இப்போ சத்தியம்னா அசத்தியம்னுவாங்க, அது போல திமுகனா அதிமுக, அந்த ஆவை விட்டுட்டு அவர் திமுகன்னு சொல்றாரு. ஆக்சுவலா அதிமுக தான் எதிர்கட்சி, ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் அதிமுக எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது இப்ப 4 வருஷமா அதிமுக தான் விமர்சனம் பண்றாங்க. பெரிய ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் நாட்டுல. ஆனா இவங்க ஊடகத்துல என்ன பாத்தீங்கன்னா விவாத பொருள்னா இருக்குன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி அமையுமா, அதிமுக ஒருங்கிணையுமா, இதுதான் நடக்கும். இதை நம்ம கண் கூட பார்த்துருக்குறோம். ஆனா அவர் சொல்றாரு, எங்களுக்கு வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் எங்க மேலதான் விமர்சனம் வருது. அடுத்து என்ன சொல்றாரு, கருத்து கணிப்பு பொய். கருத்து கணிப்பு அதிமுகவுக்கு அதிக இடங்களை கொடுப்பாங்க, புதிதா வந்தோருக்கு அதிக இடங்களை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு பொதுக்குழுல பேசி. எதுக்காக அந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிறாரு? அதாவது கருத்து கணிப்பு வந்து பொய்யைத்தான் திணிக்கும்ன்றாரு. அப்போ உளவு பிரிவு மூலமாகவோ இல்லைன்னா ஒரு பெண் நிறுவனம் மூலமாகவோ, அவர் மருமக நிறுவனமாகவோ இல்லைன்னா தனியார் நிறுவனமாகவோ அவருக்கு ரிப்போர்ட் போயிருக்குது, நம்மளுக்கு மைனஸ்ல தான் வருது, அதிமுக லீடிங்ல இருக்குது. ஓகே, அப்போ அதை தானே சொல்ல வராரு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் சி ஓட்டர் எடுத்தாங்க. அப்போ திமுக தான் முன்னணியில் இருக்குது, ஸ்டாலின் தான் முன்னணி இருக்குது. அது யார் பேசினது? RS பாரதி பெருமையா மேடையில பேசினார். பாருங்க வடநாட்டு கருத்து கணிப்புல எப்படி வந்து மும்பை நிறுவனம், ஆமா நாங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பெருசா பேசினாரு. இப்ப அதே பேச்ச பேச வேணான்றாரு, கருத்து கணிப்பெல்லாம் பொய்ன்றாரு. கருத்து கணிப்பில் அதிமுக முந்தி கொண்டு வராங்களா சார்? முந்தி கொண்டு வராங்கன்றது எல்லா இடத்துலயும் தெரியுது. ஓகே, ஏன்னா ரொம்ப டஃப்பா இருக்குது அப்படின்னு ஃபீல்டுன்றது. ஏன்னா எதிர்ப்பு ஓட்டுகள் இயற்கையா இருக்கும். இன்னொரு விஷயம், நம்ம கட்சிக்கு அப்பாற்பட்டு சொன்னா, அதிமுக இருக்கிற சாதாரண உறுப்பினர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, திமுக கம்பேர் பண்ணும்போது திமுகவை பார்த்து இதுக்கு ஸ்டாலின் ஆட்சிக்கு கருணாநிதி ஆட்சியே மேலுன்றாங்க. அதே வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, எடப்பாடியார் ஆட்சி எவ்வளோ மேலுன்னு நினைக்கிறாங்க. இந்த ரெண்டும் தெரியுதா? ரெண்டுமே வந்து ரெண்டு பக்கம், எதிர்கட்சினாலும் சரி ஸ்டாலின் மேல அதிருப்தி, பொதுமக்கள்னாலும் ஸ்டாலின் மேல அதிருப்தி. காரணம் என்னன்னா எல்லா துறைக்கும் தேவையான வாக்குறுதிகள் கொடுத்துட்டாங்க. இவங்க எல்லா துறைக்கும் வாக்குறுதி, எந்தெந்த செக்டார் இருக்குதோ அந்தந்த செக்டார் அவங்க ஆசையை நிறைவேற்று, அவ்வளவுதான். ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்களா, நேரம் அங்க போய் நின்றுட்டு உங்க கோரிக்கை என்ன, எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுறேன். விவசாயிகள் போராட்டமா, போய் நின்று உங்க கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றுறேன். மருத்துவர் போராட்டம், கொரோனா காலத்துல இறந்த மருத்துவர்களுக்கு 11 பேர் இறந்ததுல 2 பேருக்கு வந்து 25 லட்சம் ரூபாய் நம்ம எடப்பாடி ஆட்சியில கொடுக்கப்பட்டது. மீதி 9 பேருக்கு ஒரு நயா பைசா கூட கொடுக்கல. அந்த நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுன்னா எல்லாருக்கும் 1 கோடி ரூபா கொடுக்கணும்னு சொன்னார். அவங்க யாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலையா? இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. 9 பேருக்கும் கொடுக்கல. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு வேலை போட்டு அடிப்படையில அதுவும் கொடுக்கல. இப்போ இது எங்க போய் சொல்லுவீங்க? இப்போ இந்த மாதிரி எல்லா துறையிலையும் அதே மாதிரி மருத்துவர் செவிலியர் சொல்றோம் நம்ம. அதே மாதிரி வணிகம், சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு கிடையாதுன்னாரு. முதல் முறையா துபாய் போனாரு. துபாய் போயிட்டு லூலு மால் கிட்ட இருந்து பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 3000 கோடியோ என்னமோ. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு கூடாதுன்னு சொல்லிட்டு சில்லறை வர்த்தகத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாந்து இங்க மால் கட்டுறாங்க. அப்போ அது என்ன வருது? இதே மாதிரி தான் நெசவாளர் பிரச்சனையும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தனி வங்கி ஆரம்பிச்சு கொடுப்பாங்க, இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில மக்கள் அதிருப்தி, பயங்கர அதிருப்தியா இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். கேஸுக்கு 100 ரூபா குறைக்கிறனாரு, பெட்ரோலுக்கு டீசலுக்கு 5 ரூபா 4 ரூபா குறைக்கிறனாரு, எதுவுமே செய்யல. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல என்ன சொல்றாருன்னா, காலை உணவு கொடுத்தேன்னு. காலை உணவுன்றது பள்ளிக்கூடத்துல அதிமுக காட்சியில தனியார் துறை பங்களிப்போட சிறிய அளவில் ஆரம்பிச்சாங்க. கொரோனா வந்துருச்சு, நிறுத்தியாச்சு. அதை கொடுக்குறாரு, ரைட்டு, அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இலவச பயணம் பஸ்ஸில். ஆனால் அது அனைத்து பேருந்துலையும் சொல்லிட்டு சாதா பேருந்து மட்டும் கொடுக்குறாரு. ஆனால் கொடுக்கறது சாதா பேருந்து, ஒயிட் போர்டில் மட்டும் தான் தராங்க. ஆமாம். ஒரு பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒரு பொண்ணு நிற்குது, அதே நேரத்தில் வந்து ஒரு கிளர்க்காக நிற்கிற பொண்ணு நிற்குது,
2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு தான். பஸ்ஸு சொகுசு பஸ் வருது, அந்த பொண்ணு அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து ஏறி போயிடுறாங்க, இந்த பொண்ணு அங்கேயே நிற்க வேண்டியது சாதாரண பஸ் வர வரைக்கும். அப்போ அவங்களுக்குள்ள எவ்வளோ வேறுபாடு வருது. இப்போ இந்த மாதிரி நிலைமை தான் ஏற்கப்படுது. அதே மாதிரி ரேஷன் கார்டு இருக்கிற அனைத்து பேருக்கும் 1000 ரூபாய் உதவித்தொகையினர். ஆனால் எடப்பாடியார் தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்களா எவ்வளோ கொடுத்துருந்தாரு? 1500. 1500 அனைத்து ரேஷன் கார்டுக்கும் 2,18,00,000 ரேஷன் கார்டுக்கும் 1500. அவர் ஆட்சியில் இருந்தாலும் அவர் சொன்னதை நம்பாம ஸ்டாலின் கொடுப்பாரு 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சுன்னு அதுக்கு போட்டாங்க ஓட்டு. உரிமை தொகையை அப்படியே தகுதி தொகையாக்கிட்டாரு. தகுதி உள்ள பெண்களுக்கு மட்டும்தான். தகுதி உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் 300 யூனிட் மாசம் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலனா கிடையாது. 2.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வருமானம் இருக்கணும் உங்க குடும்பத்துல, அதுக்கு மேலனா கிடையாது. குடும்பத்துல ஒருத்தருக்கு அப்ப 100 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ தானே சார்? 100 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ. 300 யூனிட்டுக்கு மேல போகக்கூடாது நீங்க யூஸ் பண்றது. 300 இப்போ எத்தனை பேருக்கு அந்த மாதிரி பொருளாதார அடிப்படையில் நீங்கள் இடஒதுக்கீடோ இல்லைன்னா சலுகை இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பொருளாதாரன்றது நேற்று இன்றைக்கு மாறுறது சொல்ல முடியாது. இன்னைக்கு இப்போ தாமரை இருக்காப்புல, தாமரை இங்கே வேலை செய்கிறாப்புல, குடும்பத்துக்கு ஒரு வருமானம் இருக்குது, தாமரை குடும்பத்தில் அவங்க குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா கிடையாது. நாளைக்கு தாமரைக்கு வேலை இல்லைன்னா 1000 ரூபா கொடுத்துருவீங்களா? சரி கொடுத்துட்றீங்க, அடுத்த மாதம் வேலை வந்துச்சு, வேலை கட்சிச்சு, அப்போ என்ன செய்வீங்க? மாதம் மாதம் அதை ரிவ்யூ பண்ணி இருப்பீங்களா? அதனால தான் வந்து பொதுவாக ஒரு ஸ்டாண்டர்ட் ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க. அந்த ரேஷன் கார்டு பிரகாரம் அனைவருக்கும் கொடுக்கும். அதுதான் வந்து நம்ம பொங்கலுக்கு கொடுக்குறது. பொங்கல் அப்போ என்ன செய்வோம்? எல்லாருக்கும் 1000 ரூபாய் எல்லாரும் கொடுப்போம். அந்த கௌரவ கார்டை தவிர மீதி எல்லாருக்கும் கொடுப்போம். கௌரவ கார்டு வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்ற ஒரு கேட்டகரி, மீதி எல்லாருக்கும் கொடுப்போம். அது போல கொடுத்துருக்கணும், அது போல கொடுக்கல. இப்போ 1,10,00,000 பேர் கொடுக்குறாரு, கிட்டத்தட்ட 1,4 கோடிக்கு கொடுக்கல. அந்த அதிருப்தி இருக்கும். இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தேர்தல் வாக்குறுதி அதிருப்தி. ஆட்சி நிர்வாகத்தை சொல்லுங்க தாமரை எந்த அளவுக்கு மோசமா இருக்கு இது பார்த்தா தெரியுது இல்ல. விவசாயிகள் வந்து இப்போ திருவண்ணாமலை மேல்மா சிப்காட் எக்ஸ்டென்ஷன் அவங்க என்ன செய்தாங்க? இயற்கையாகவே இப்போ 8 வழிச்சாலையில என்ன செய்தாங்க? கடந்த அதிமுக ஆட்சி அப்போ போராட்டம் பண்ணாங்கல்ல, அதுல யார் மேலேயாவது பெரிய அளவுல ஏதாவது வழக்கு போட்டாங்களா? ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு வழக்கு போடுவாங்க, இல்லைன்னா கைது பண்ணி ஒரு மண்டபத்தில் வச்சு சாயங்காலம் அடையாள கைது தான், அடையாள எஃப்ஐஆர் கூட போட மாட்டாங்க. இந்த மேல்மால சிப்காட் எக்ஸ்டென்ஷன் அங்க 7 பேர் மேல குண்டர் சட்டம் போட்டாங்களா இல்லையா? உலகத்திலே எங்கேயாவது விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் போட்ட ஒரு ஆட்சியை பார்த்திருப்பீங்களா? அப்ப எப்படி அவர் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் கலைஞரின் மகன் ஆகிய நான் என்றாரு. கலைஞர் இப்படிதான் போட்டாரா? இது எவ்வளவு அசிங்கம் அது. அதுல வந்து 6 பேர் மேல குண்டர் சட்டம் வாபஸ் பெறப்பட்டது. அதுக்கப்புறம் ஒருத்தர் மேல வாபஸ் பெறப்படல, வழக்கு நடந்து வழக்குல வந்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. தவறு பண்றாரு யாரு? அருள் மேல. அந்த அருள் யாருன்னா, எங்கெல்லாம் திமுக போராட்டம் பண்ணிச்சோ அதிமுக ஆட்சி காலத்துல, எடப்பாடி ஆட்சி காலத்துல, அந்த மேடையில எல்லாம் அருள் இருப்பார் திமுக மேடையில். அப்போ இவங்க ஆட்சி பண்ணும்போது அவர் விவசாயி, ஆனா அதிமுக ஆட்சி பண்ணும்போது அவர் குண்டர். இந்த வேறுபாடு என்ன செய்வீங்க? அடுத்தது சொந்த கட்சிக்காரர் மேலே குண்டாஸ். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில பாத்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு வந்து எல்லார் ஆட்சியிலையும் கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும், திருட்டு நடக்கும், வழிப்பறி நடக்கும். இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அது அதிமுக ஆட்சி இருந்தாலும் திமுக ஆட்சி இருந்தாலும். ஜெயலலிதா அம்மா வந்த உடனே என்ன சொன்னாங்க? முதல் ஜெயலலிதா அம்மா வந்து ஆட்சிக்கு 3வது முறையா வரும்பொழுது அவங்க சொன்ன வார்த்தை வந்து 2011 நான் ஆட்சிக்கு வந்த உடனே ரவுடிகள் கேடிகள்லாம் தமிழ்நாட்டை விட்டு ஆந்திரா ஓடிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. அந்த பயத்தை உண்டு பண்ணி வச்சிருந்தாங்களா இல்லையா? இப்போ இவங்க ஆட்சியில என்னன்னா, இன்ஃபர்மேஷன் கிடைக்கப்பட்ட பிறகு கூட சமூக செயற்பாட்டாளர்கள் கொல்லப்படுகிறார்கள். இது பெரிய ஆபத்து. இது எந்த உலகத்துல கிராம நிர்வாக அதிகாரிகள், விஏஓ, அரசு அதிகாரிகள் துப்பாக்கி எங்களுக்கு வேணும்னு கேட்ட ஆட்சி எந்த ஆட்சி இருக்கு? இது சொல்லுங்க. எங்களுக்கு துப்பாக்கி கொடுங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு லாரி கல் ஏத்தின்னு வரான், மண் ஏத்தின்னு வரானா, நாங்க அதை பிடிச்சோன்னா எங்களை கொன்னுட்டு போயிடுறான். நடக்குது. வீடு தேடி வந்து, அலுவலகம் தேடி வந்து லூர்து பிரான்சிஸ் கிராம நிர்வாக அலுவலர்களை வெட்டி கொலை பண்ணாங்களா இல்லையா? திருநெல்வேலியில எவ்வளவு பெரிய ஆபத்து அது. ஜெகபர் அலி. அதுக்கு அடுத்தது அதான் சொல்றேன். ஒண்ணு நடந்தா அதுக்கப்புறம் பாடம் கத்துக்கணுமா இல்லையா? ஆனா என்ன நடந்துச்சுன்னா, நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஜவஹர் அலி, புதுக்கோட்டை ஜவஹர் அலி கனிம வள கொள்ளை 70,000 டாரஸ் லாரி கடத்திட்டு போனாங்கன்னு அவரு வட்டாட்சியர்கிட்ட சொல்றாரு, கோட்டாட்சியர்கிட்ட சொல்றாரு, சிஎம் செல்லுக்கு அனுப்புறாரு, வழக்கம் போடுறாரு, எல்லாம் செய்யறாரு. போய் கலெக்டர்கிட்ட மனு திருப்பி கொடுக்குறாரு. அப்புறம் பார்த்தா அந்த 70,000 40,000 டாரஸ் லாரியை திருப்பி கொண்டு போய் அந்த சுரங்கத்திலே திருப்பி கொட்டிடுறாங்க.
அப்போ திருப்பி போய் கலெக்டர் மனு கொடுக்குறாரு. ஐயா என்னய்யா நான் சொன்னேன் இந்த மாதிரி நீ செய்ய இல்லை இன்னொரு 1 வாரம் பொறுத்துக்கோங்கன்றாரு. 1 வாரம் பொறுத்துக்கின பிறகு என்ன? அவர் என்ன சொல்றாரு, இப்போ நான் 1 வாரம் பொறுத்துக்கிறேன், மீதி 30,000 கொண்டு போய் கொட்டிடுவான். அதை மீட்கிறது மட்டும் என்னுடைய குறிக்கோள் இல்லை. நான் சமூகத்துக்கு அதுக்காக போராடல. ஆனா அவங்க தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படணும், அதுக்கு தான் நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை நாங்க வந்து போராட்டம் அறிவிச்சிருக்கிறோம்னாரு. கொல்லப்படுகிறார். தொழுகைக்கு போயிட்டு வந்தோடனே லாரி ஏற்றி கொல்லப்படுகிறார். முதல்ல வந்து விபத்து, அப்புறம் சந்தேக மரணம். அவங்க மனைவி எல்லாம் திருப்பி போராட்டம் அறிவிச்ச பிறகுதான் கொலை வழக்கா போடுறாங்க. கொலை வழக்கப்படுது. அதே மாதிரி வாணியம்பாடி வாஷி மக்கரம் கஞ்சா போதைப் பொருள் கடத்தல்னு சொன்னார். சொன்ன பிறகு அதை போட்டு கொடுத்த பிறகு யாருக்கு போட்டு கொடுத்தாரோ யாரை பற்றி அவங்களுக்கே இவரை பற்றிய விஷயம் போகுது. யார் போட்டு கொடுத்தான்னு. அவர் கொல்லப்படுகிறார், வெட்டி கொல்லப்படுகிறார். தொழுகைக்கு போயிட்டு வரும்போது நடு வீதியில வெட்டி கொல்லப்படுகிறார். இது நடந்துச்சா இல்லையா? அதே மாதிரி திருநெல்வேலியில் ஜாகிர் ஹுசேன் இப்போ நீங்க வக்பு சொத்துக்கு இவ்வளவு போராட்டம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, வக்பு சொத்தை மீட்கிறதுக்கு தானே அவர் போராடினார். யாரோ ஒருத்தர் வக்பு சொத்தை ஆட்டையை போடுறான், அவங்ககிட்ட இருந்து மீட்கணும்னு அவர் வந்து புகார் தெரிவிக்கிறாரு, வழக்காடுறாரு, எல்லாம் செய்யறாரு, வீடியோ வெளியிடுறாரு. இப்ப நான் சொன்ன அவர் ஏற்கனவே வந்து துணை முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் பாதுகாப்பு அதிகாரியா இருந்திருக்காரு, ஒரு PSO இருந்திருக்காரு. இன்னொன்னு இன்ஃபார்ம் பண்றாரு அவர் எல்லாருக்கும். இதே மாதிரி ஜகபர் அலியும் போனாரு புதுக்கோட்டையில. ஐயா நான் வந்து ஜகபர் அலி பிரஸ் மீட்டே கொடுத்தாரு, செய்தியாளர் என்னை எப்படியாவது கொலை பண்ணிடுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு உஷாரா இருக்கணும். அப்ப அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குது. நான் தான் சொன்னேன், ஒரு தவறு நடந்த பிறகு நடவடிக்கை எடுக்கிறது வேற, இது தெரிஞ்ச பிறகு நடவடிக்கை எடுக்காம இருந்திருக்காங்கல்ல. அந்த அவரு இப்ப நீங்க சொல்ற ஜாகிர் ஹுசேன் வந்து அந்த ஆய்வாளர் பேரையும் சொல்றாரு, அந்த டிஎஸ்பி பேரையும் சொல்றாரு. இவங்க யாருமே எனக்கு செந்தில்குமார் முதற்கொண்டு நான் புகார் தெரிவிச்சேன், புகாரே எடுக்க மாட்டாங்க, என்னை எப்படியும் கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டு 4 நாள்ல கொல்லப்படுகிறார். அப்போ இது எந்த அளவுக்கு இருக்குது? ஜெயக்குமார் தன்சிங் மாவட்ட தலைவர், காங்கிரஸ் மாவட்ட தலைவர், இன்னைக்கு வரைக்கும் எப்படி இறந்து போனாருன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் எப்படி இறந்து போனாருன்னு தெரியல. அப்ப இந்த வழக்கெல்லாம் என்ன செய்வீங்க? இதுதான் சொல்றேன். அப்ப சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமாகுது, யாருக்கிட்ட அதிகாரம் இருக்குது, என்ன செய்யறாரு நம்ம முதலமைச்சர், இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்துக்கணும். கஸ்டடியல் டெத்து, எத்தனை கஸ்டடியல் டெத்து. அதாவது ஒரு கொள்ளைக்காரனை, ஒரு கொலைகாரனையோ இல்ல ஒரு திருடனையோ தேடி நீ பிடிக்க போகும்போது சுட்டுறாங்க, அது என்கவுண்டர், அது பேர். அவன் ஒரு ஆயுதம் வச்சிருந்தான். உங்க கஸ்டடியில இருக்கிறவன், உங்க ரிமாண்ட்ல இருக்கிறவன் எப்படிங்க என்கவுண்டர்ல கொல்ல முடியும் உங்களால? உங்க எஸ்கார்டோட தானே வரான். உங்க எஸ்கார்டோட வரும்போது திருவேங்கடம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சிங் ராஜா, திருவேங்கடம் காவல் நிலையத்திலேயோ நீதிமன்றத்தில் சரணடைந்தவன். அவன் எப்படி உங்ககிட்ட இந்த எஸ்கேப் ஆக பார்ப்பான்? சரணடைந்தவன் நீங்க விடிய காலையில கூப்பிட்டு போறீங்களா, எங்கேயோ அவன் வந்து ஆயுதங்களை எடுத்து கொடுக்குறானா, அந்த ஆயுதத்தை எடுத்து கொடுக்கும்போது துப்பாக்கி வச்சு மிரட்டினானா, அதனால சுட்டுட்டீங்களா? ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணும் போதே துப்பாக்கி எடுக்கல அங்க யாரும், நம்ம அறிவாள் அதுதான் பார்த்தோம். அப்போ அதை தேடி போய் ஆயுதம் எடுத்து கொடுக்கும்போது துப்பாக்கி வச்சு இது நம்புற மாதிரி இருக்குமா? அப்போ என்ன நடக்குது? இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி, மிகப்பெரிய அதிருப்தி இந்த ஆட்சி மேல. ஓகே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வரி உயர்வு, எல்லாமே சொத்து வரி, மின்சார கட்டணம், குப்பை வரி, குடிநீர் கட்டண உயர்வு, பால் பொருட்கள் கட்டண உயர்வு, டாஸ்மாக்ல விலையேற்றம், 24 மணி நேரம் டாஸ்மாக் செயல்பாடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே அதிருப்தி, ஏகப்பட்ட அதிருப்தி இருக்கு, மிகப்பெரிய அதிருப்தி. அதுதான் சொல்றேன் நானு, எதிர்கட்சிகள் வந்து ஒரே அணியிலே திறந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக கூட வரமாட்டாங்க. திமுக அந்த கூட்டணி மொத்தமுமே தோக்கும், அந்த நிலைமை தான் இருக்குது. சார் இவ்வளவு அதிருப்திகள், இவ்வளவு திமுக ஆட்சி மீது ஆன்டின்கமன்சி இருக்கு, அதிருப்திகள் எல்லாம் இருக்கு சார். அதை நரேட்டிவ் பண்ற அளவுக்கு எதிர்கட்சிகள் பிரிஞ்சிருக்காங்களே, அந்த எதிர்கட்சிகள் ஒற்றுமைக்கு எடப்பாடி என்ன பண்ண போறாரு? இப்பதான் அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிருக்கு சார். இந்த கூட்டணியால மட்டுமே வந்து திமுக வீழ்த்த முடியாது. தேமுதிக ராஜ்யசபா சீட் காரணமாக நாங்க வந்து அதிமுக கூட்டணியில இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லியாச்சு. அதே போல வந்து பாமக கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி எதிர்கட்சிகளை வந்து ஒற்றுமைப்படுத்துவதே எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கே சார். அதை என்ன பண்ண போறாரு? யாரும் ஒற்றுமைப்படுத்த தேவையில்லை. நான் கட்சியை வந்து ஸ்திரப்படுத்தி அவர் பாட்டுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஓரணியில இணையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எதிர்கட்சிகள் எல்லாரும் இன்னொரு 9 மாசம் இருக்குது, இன்னொரு 9 மாசம் இருக்குது. இப்ப தேமுதிகனா அவங்க முடிவெடுக்க அவசரப்படல, ஜனவரியில முடிவெடுப்போம்னு சொல்றாங்க. அவங்க அவசரப்படல. எப்பவுமே கூட்டணிகள்லாம் வந்து அந்த 2 மாசம் 3 மாசம் முன்னாடி தான் அமையும். இது வந்து தேசிய கட்சி பிஜேபி என்ன விரும்புச்சுன்னா முரண்பாடோட இருந்திருக்கிறோம்,
இப்போ காலத்தின் கட்டாயம் நம்ம ஒன்னா சேரணும்னா கொஞ்சம் ஏர்லியரா நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த கீழ்மட்டம் வரைக்கும் ஜிங்கிங் நடக்கும். அதுதான் அவங்களுக்குள்ள வந்து அந்த இணக்கம் வந்து ஒரு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்க ஏர்லியரா இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. மற்றவங்களாம் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா எல்லாருமே வந்து தனியா நின்று வந்து மறுபடியும் திமுக வரணும்ன்ற எண்ணத்துல எந்த கட்சியுமே இருக்காது. ஓகே சார். அதனால டைம் எடுத்துட்டு அவங்க சேருவாங்க. விஜய் வருவாரா சார்? விஜய்க்கு வந்து இப்போ வரைக்கும் அதிமுக தரப்பு தூது விட்டு கொண்டிருப்பதாக தகவல். அதே போல நயினார் நாகேந்திரன் அவர்களும் கூட்டணிக்கு வரணும்னு ஓப்பனாவே பிரஸ் மீட்ல சொல்றாரு. விஜய் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியல. விஜய் கூட்டணிக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? குறிப்பா அந்த ஆதவர்ஜுனா சம்பவம், எடப்பாடி வந்து எப்படி ஒருமையில பேசினார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இல்ல அதை வந்து அதிமுக நினைச்சிருந்தா ஒரு பெரிய இஷ்யூவா ஆக்கி இருக்கலாம். ஆனா அது பெரிய இஷ்யூவா ஆக்கல. அவர் தான் மன்னிப்பு கேட்டாருங்கிற ஒரு சாஃப்ட் டோன்ல வந்து எடப்பாடி அவர்களும் போயிட்டாரு. இல்லை, அது ஒரு இஷ்யூவே கிடையாது. அது எப்படி இஷ்யூ ஆகும் சார்? நான் இருக்கிறேன் தமிழ்நாட்டுடைய பிரதான நான் என் ஃப்ரெண்டு கூட பேசினுக்கும் போது சொல்லலாம், தாமரை கேட்குற கேள்வியே சரியில்லைங்கன்னு. அது ஃப்ரெண்டு கூட பேசுறது வேற. அதை வந்து வெளி ஊடகத்துல அது வந்து எடுத்து போட்டா அதுக்கு வந்து பதில் சொல்லணும்னா அது எதிர்பார்க்க முடியுமா? எத்தனையோ விஷயம் அந்த மாதிரி திமுகலயும் நடந்திருக்கும், எல்லா கட்சியிலயும் அந்த மாதிரி நடக்கும். ஓகே, இது வந்து பர்சனலா ஒருத்தர் கூட அவர் பேசிட்டு வருது. அதுக்கே அவர் வந்து இதே என்னுடைய வரம்பு மீறிய வார்த்தை தான், நான் வருந்துகிறேன்னு சொல்லிட்டாரு. அதைத்தான் வந்து எடப்பாடியார் பின் பாயிண்டா அதை பெருசா எடுக்கல. ஏன்னா அது வந்து ஒரு தனிப்பட்ட முறை. அவரு சின்னவரோ பெரியவரோ அதை பற்றி அவர் கவலைப்படல. அது ஒரு தனிப்பட்ட முறையில சாதாரண ஒரு பேசிக்கிற விஷயம். அது அவங்களுக்குள்ள எதனால வார்த்தைகள் அது வந்து வெளியிடுறதே தவறு. அதை வெளியிட்ட பிறகும் அதை அவர் டிஃபெண்ட் பண்ணாம ஆதவர்ஜுனா கேட்டாரு, என்னுடைய இயல்புக்கு மாறான வார்த்தை இது, அதனால இந்த மாதிரி நான் பேசியிருக்க கூடாது, நான் இன்னும் எச்சரிக்கையா இருக்கணும், தவறுதான், வருந்துறன்றது சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனை கிடையாது. மற்றபடி விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றது அவர் முதலமைச்சர் வேட்பாளர், அதுல மாற்றமே கிடையாது. அவர் முதலமைச்சர் வேட்பாளர், அதுதான் முயற்சி பண்ணுவாங்க, அதுதான் தொண்டர்களும் விரும்பாங்க, ரசிகர்களும் விரும்பாங்க. இதுதான் ஒரு கட்சியின் வளர்ச்சிக்கோ ஒரு கட்சியை நிலைநிறுத்துறதுக்கோ அடையாளம். அதுதான் எந்த கட்சியா இருந்தாலும். தேர்தல் நேரத்துல வெற்றிக்கான வியூகம் அமைக்கிறது வேற. ஓகே, அது வேற. விஜயை பொறுத்த வரைக்கும் நான் 100% ஆதரிப்பேன். ஆமா, அந்த கட்சியை வந்து முயற்சி பண்ணணும். எல்லா கட்சியும் தான் கட்சி தலைவர் தன்னுடைய எம்எல்ஏ முதலமைச்சர் ஆகணும் தான் எல்லா கட்சியும் கனவு காணும். அந்த கனவுல தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தேர்தல் நேரத்துல வெற்றி கணக்குன்றது வேற. ஓகே, அவங்க நம்ம யதார்த்தமா பார்த்தா கூட அவங்க எவ்வளவு சதவீதம் ஓட்டு வரும்னா ஒரு கணிக்க முடியும், இந்த இத்தனை சதவீதம். ஆனா திமுக கூட்டணியை வெற்றி பெற வைக்கக்கூடிய அளவு, தோற்கக்கூடிய அளவுக்கு, தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கு விஜய் வாக்கு சதவீதம் வருமா? அது ஒரு $1 மில்லியன் கேள்விதான். அப்ப அது எல்லாருக்கும் தெரியல. இன்னொன்னு, விஜய்க்கு வந்து இன்னும் காலம் இருக்குது, இன்னும் வயசு இருக்குது, இன்னும் அனுபவம் இருக்குது. என்றைக்கு இருந்தாலும் ஆட்சி கட்டில உட்காரலாம். முதல்ல நம்ம கணிசமான ஒரு வெற்றியை பெற வேண்டும். யார் எதிரின்னு சொல்றோமோ அவங்க தோற்கடிக்கப்பட வேண்டும். அடுத்தது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இதுதான் வந்து ஒரு சாணக்கியத்தனம். அதுதான் நினைப்பேன். ஓகே சார். குறிப்பா வந்து கூட்டணியில வந்து பாஜக இருக்காங்க, தன்னுடைய கொள்கை எதிரின்னு வந்து பாஜகவை வந்து சொல்றாரு விஜய். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கூட்டணிக்குள்ள வருவாராங்கிறது ஒரு கேள்வி நமக்கு இருக்குல்ல சார்? குறிப்பாக நான் தான் முதல்வர் வேட்பாளருங்கிற ஒரு மைண்ட் செட்ல விஜய் இருக்காரு. எடப்பாடியை வந்து முதல்வர் வேட்பாளராக வைத்துக்கொண்டு எப்படி வந்து இந்த கூட்டணிக்கு வருவாருங்கிற இன்னொரு கேள்வியும் இருக்குல்ல சார்? இல்ல, முதல்வர் வேட்பாளருக்கு நான் பதில் சொல்லிட்டேன். எப்படின்னா, தேர்தல் வரைக்கும் எல்லாருமே முதல்வர் வேட்பாளர் தான். சரி, தேர்தல் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு வரைக்கும் கனவு என்னது? திருமாவளவன் கனவு என்னது? மேடையில் என்ன பேசினாரு? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியலையே. கூட்டணியில உட்கார்ந்து இருக்காரு. என்னையிலிருந்து 89 அன்னையிலிருந்து 99 ஆட்சிக்குள்ள வந்தார். தேர்தல் பாதை திருடர்கள் பாதைன்னு சொன்னவரை மூப்பனார் ஐயா மூலமா அவரு அரசியலுக்கு வந்தார், அரசியல் கட்சியா மாறினார். இன்னைக்கு வரைக்கும் அந்த கனவு இருக்குதுன்னு. இன்னைக்கு ஒரு கூட்டணியில இருக்கும்போது எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னாரு? எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. ஆனா தேர்தல் வெற்றி வேற கணக்கு. ஓகே, எதிரியை தோற்கடிக்க வேண்டும், அதுதான் தேர்தல் வெற்றி. பாஜக அது ஒண்ணு நான் சொல்லிட்டேன். அடுத்தது இப்ப கொள்கை சொன்னீங்க. பாஜக கொள்கை, பாஜக எதிர்கட்சி. சரி, கொள்கையில ஒன்னா இருக்கிற ஒரு கட்சியை சொல்லுங்க. ஏதாவது 2 கட்சி. இந்த 2 கட்சிக்கும் கொள்கை ஒன்னா இருக்குது. எல்லா கொள்கையும் ஒன்னா தான் இருக்குது. பாஜக எதிர்ப்புல திமுக கூட்டணி உறுதியா இருக்காங்களே, அது கொள்கையா நோக்கமா? கொள்கைன்றது என்னது? இப்போ திமுக வந்து பாஜக கூட்டணியில உறுதியா இருக்காங்கல்ல. நம்ம 99லேருந்து 2004 வரைக்கும் யார் கூட கூட்டணியில் இருந்தாங்க? பாஜக கூட்டணி தான். அப்ப அது வேற பாஜகவா? அதாவது அதிமுக கூட்டணியை வந்து அதிமுக வந்து பாஜக வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஆமா, அதன் காரணமாக வந்து கலைஞர் வந்து பாஜக ஆதரவு கொடுத்தாரு. அப்ப கொள்கை என்ன? அப்ப RSS கிட்ட இல்லையா?
பிஜேபி கூட்டம் இல்லையா? பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸும் எதிரியா இருந்தாங்களா? அப்போ அத்வானி துணை முதலமைச்சரா இல்லையா? சொல்லுங்க. அதுதான் சொல்றேன், நம்ம கொள்கைன்றது எல்லா கட்சிக்கும் வேற வேற. ஓகே, விடுதலை புலிகள் விஷயத்துல காங்கிரஸும் திமுகவும் ஒரே கொள்கையா? சொல்லுங்க. இப்ப அந்த மாதிரி இருக்குதா? கச்சத்தீவு விஷயத்துல காங்கிரஸுக்கும் திமுகவும் ஒரே கொள்கையா? கச்சத்தீவை கொடுத்தது இந்திரா காந்தி தான் சொல்லிட்டு காங்கிரஸ் ஒத்துக்குதா? ஏத்துக்குமா? சொல்ல முடியுமா? அதே மாதிரி சீக்கியர் படுகொலையில காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரே கொள்கையா? அப்போ எத்தனை கொள்கையில மாறுபாடு இருக்கிறது? அப்போ நம்ம அதனால என்னன்னா, கொள்கை கூட்டணின்றது கிடையாது என்றைக்குமே. ஒரு பொது நோக்கு இருக்கும். பிஜேபி வரக்கூடாது, மோடி வரக்கூடாது, அந்த ஒரு பொது நோக்கத்துல அவங்க ஒன்னா இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி ஒன்னா இருக்கு, அவ்வளவுதான். அந்த ஒரு கூட்டணி தான். அது கூட இந்தியா கூட்டணி கிடையாது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான். இந்தியா கூட்டணியில மம்தா பானர்ஜி கிடையாது, அரவிந்த் கெஜ்ரிவால் கிடையாது, எத்தனையோ பேர் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் தான் இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அதுதான். அதனால இந்த மாதிரி வித்தியாசமான கொள்கைகள் தான் எல்லாருக்கும். ஏன் 1967 அப்படிதானே பேரறிஞர் அண்ணா கட்சி திமுக வீரியமானது என்னது எப்போ? அப்போ குலக்கல்வி திட்டம் ராஜாஜி கொண்டு வந்ததுக்காகத்தான் ராஜாஜி ஆட்சியே கவுத்து காமராஜர் உட்கார்ந்தாரு. அப்போ அந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜி கூட தானே கூட்டணி வச்சாரு பேரறிஞர் அண்ணா. கூட்டணி தேர்தல் வெற்றிக்கு பிறகு என்ன செய்தார் ராஜாஜி? தேர்தல் முடிந்து விட்டது, இனி எதிர்கட்சி. அந்த தப்பை திமுக கூட்டணியை இன்னைக்கு வரைக்கும் செய்துட்டு இருக்காங்க. அதான் தவறு. திமுக கூட்டணி கட்சிகள் காப்பாத்திட்டு சொல்ல வரீங்க? கூட்டணியில கிடையாது. அவங்க கூட்டணின்றது தேர்தல் நேரத்துல தேர்தல் ஒதுக்கீடு, தேர்தல் பங்கீடு தான், தொகுதி பங்கீடு தான் அது பேரு. கூட்டணின்னா ஆட்சியில பங்கு வச்சாதான் கூட்டணி, அது பேரு. ஆட்சியில பங்கு கிடையாது, தொகுதி பங்கீடு தான். தொகுதி பங்கீடு தேர்தல் முடிஞ்சோன்னு மக்களுக்காக குரல் கொடுக்கணும். அந்த குரல் கொடுக்கலையே, அதுதானே. இல்லைன்னா இப்போ 12 மணி நேர வேலைன்னு ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க. எவ்வளவு மோசமான மசோதா! இதை வாபஸ் வாங்குறது வேற விஷயம். வாபஸ் வாங்கிட்டு உங்களால அதற்கு பதில் சொல்ல முடியுமா? இப்போ மோடியோ பிஜேபியோ விவசாய சட்டம் 3 சட்டம் கொண்டு வந்தாங்க. எல்லா இடத்துலயும் போராட்டம். பஞ்சாப்ல, குஜராத்ல போராட்டம் நடந்துச்சு. பஞ்சாப், ஹரியானாலாம் பெரிய போராட்டம் நடந்துச்சு. அதற்கு பிறகு என்ன சொன்னாங்க? அதை வாபஸ் வாங்கின பிறகு இந்தந்த காரணத்துக்காக நாங்க கொண்டு வந்தோம், நாங்க இது நல்லதுன்னு நினைச்சோம், அது நிறைவேறல, மக்கள் விரும்பலன்னா நாங்க வாபஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது போல இந்த 12 மணி நேர வேலைக்கு ஸ்டாலின் அவர்களோ உதயநிதியோ ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? எதனால கொண்டு வந்தோம்? எல்லாரும் எதிர்க்கிறதால நாங்க வாபஸ், இது நியாயமான காரணம், இதற்காகத்தான் கொண்டு வந்தோம் சொல்ல முடியுமா? என்னைக்கு நியாயப்படுத்தவே முடியாது, நியாயப்படுத்தவே முடியாது. அப்ப அது யார் கொண்டு வந்தா? கொண்டு வந்த அதிகாரி யாரு? அவங்க மேல நடவடிக்கை எடுத்தீங்களா? அதான் சொல்றேன், ஒரு திட்டம் நல்லதுன்னு நினைச்சு அரசாங்கம் கொண்டு வரும், மக்கள் எதிர்ப்போ, இப்போ சேலம் 8 வழிச்சாலை சொன்னோம், ஒரு நல்லதுன்னு நினைச்சுக்கொண்டு மக்கள் எதிர்ப்பு பெரிய அளவில் இருக்கும்போது அது வாபஸ் வாங்கப்படும், அது வேற விஷயம். இந்த திட்டத்துக்கு எந்த விதத்திலையும் நியாயப்படுத்த முடியாது நீங்க. அதே மாதிரி திருமண மண்டபத்திலையும் மைதானத்திலையும், விளையாட்டு மைதானத்திலையும் மதுவுக்கு அலோவ் பண்ணலான்னு கொண்டு வந்தார் சட்டம். அந்த சட்டத்தை எப்படி நியாயப்படுத்துவீங்க? இதை நியாயப்படுத்த முடியுமா? அப்போ ஆட்சி அதிகாரம் யார் கையில் இருக்குது? யார் நடத்துறா? இந்த கேள்வி வருமா இல்லையா? அப்போ ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு பொறுப்பு இருக்கணுமா இல்லையா? இப்படி எல்லா பக்கத்திலையும் எல்லா துறையிலும் மிகப்பெரிய அதிருப்தியை சம்பாதிச்சு வச்சுக்கிறார் ஸ்டாலின். ஒரு மாயை கட்டமைக்க நினைக்கிறாங்க. ஸ்டாலின் மட்டும் நல்லவர், மற்றவங்க தான் கெட்டவங்கன்ற மாதிரி கிடையாது. எல்லாமே அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. தெரிஞ்சு நடக்கிற விஷயத்துல அவர் முடிவெடுக்க முடியாம தள்ளாடுறாரு, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா முதல்ல அவர் செயற்குழு கூட்டத்திலேயோ பொதுக்குழு கூட்டத்திலேயோ அவர் முக்கியஸ்தர்கள் கூட்டத்துல என்ன சொன்னாரு? நான் நைட்டு தூங்க முடியல, தூங்கி எந்திரிச்சா பஞ்சாயத்தோட வந்து அமைச்சருங்க என்ன பஞ்சாயத்தோட வருவீங்களே தெரியலையேன்றாருல. மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி போல எனக்கு அடி விழுதுங்கிறாரு சொன்னார்ல. அதுக்கப்புறம் பொன்முடி பேச்சு எந்த அளவுக்கு இருந்துச்சு நம்ம பார்த்தோம்ல. துரைமுருகன் பேச்சு எந்த அளவுக்கு இருந்துச்சு, அதே மாதிரி கதிரானந்த் பேச்சு எந்த அளவுக்கு இருந்துச்சு. அவர் 1000 ரூபாய் நான் பெண்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா பிரச்சாரத்துல கதிரானந்த் என்ன பேசுறாரு? எல்லாம் பொம்பளைங்கெல்லாம் மேக்கப்போட பல இருக்கிறீங்களா, அந்த 1000 ரூபாய் நாங்கள் கொடுத்த 1000 ரூபாய் தான் மேக்கப் செட் வாங்கிக்கிறீங்களா கேட்டாரா இல்லையா? எவ்வளோ மோசமான வார்த்தைகள். இந்த அதிருப்திகளை என்ன நடவடிக்கை? அப்போ எந்த வித அதிகாரமும் தன் கையில ஒட்டுமொத்தமா வச்சிருக்காரா ஸ்டாலின்ற ஒரு கேள்வி வருது. அதிகாரம் பரவலா பிரிஞ்சு கிடக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த அளவுக்கு ஆட்சியின் மீதும் திமுக மீது அதிருப்தி இருக்கு. ஸோ அந்த எதிர்ப்தியை இன்னும் கிரவுண்டுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் எடப்பாடி மக்கள் யாத்திரைங்கிற பேர்ல பயணம் போறாரா சார்? ஆமா, நிச்சயமா. ஏன்னா இப்போ மாணவர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா எந்த காலத்திலும் இல்லாத ஒண்ணு, 8ஆம் வகுப்பு மாணவன் திருநெல்வேலி பக்கத்துல அறிவை கொடுக்கிற புத்தகம் வச்சிருக்கிற பையில அருவாளை எடுத்திருப்பான்.
வெட்டுறோம். ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு சின்னத்துறைன்ற மாணவரா அவருக்கு வெட்டுப்பட்டது. 11ஆம் வகுப்பு மாணவர் சந்துரு அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி ஒண்ணு போட்டாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமை கமிட்டி. அந்த கமிட்டி என்ன ஆச்சு? அது என்ன இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? எல்லா துறையிலையும் இப்படி சொல்லிட்டே போலாம். இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி ஆச்சு இல்ல? அதுக்கு இப்போ முடிவு சொல்லும் போது அந்த யார் என்ற சார்ன்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் கேள்வி இருந்துட்டே இருக்குது இல்ல? அதே மாதிரி தானே நம்ம இங்க நடந்துச்சு அரக்கோணத்துல தெய்வ செயல். அது என்ன ஆச்சு? என்ன முடிவு என்ன ஆச்சு? ஜாமீன் கொடுத்துறாங்க சார். அதுதான் சொல்றேன். ஜாமீன் கொடுக்குறாங்க. அப்ப நீங்க என்ன செக்ஷன் போட்டிருக்கீங்க? எந்த அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் யார் கேட்கறது? அண்ணா நகர் சிறுமி வழக்கு, பாலியல் வழக்கு இன்னைக்கு போக கூடாதுன்னு வாதாடுறாங்க. கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி ஸ்ரீமதி வழக்கு என்னாச்சு இன்னைக்கு வரைக்கும்? யார் குற்றவாளிகள்? வேங்கை வயல்ல ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆச்சு? இப்படி லைனா நீங்க கேட்டே போலாம். அத்தனை வழக்குலையும் அவ்வளவு தொய்வு இருக்குது. 877 பாலியல் வழக்குகள் 23-24 தமிழ்நாட்டுல. எத்தனை வழக்குல தீர்ப்பு வந்துச்சு? ஒரு வழக்கை மட்டும் நம்ம எடுத்துட்டு ஞானசேகரன் வழக்குல 500 நாள்ல தீர்ப்பு, 5 மாசத்துல தீர்ப்பு, 5 மாசத்துல தீர்ப்புன்னு சொல்றோமே. 877 வழக்குகள் இருக்குது பாலியல் வழக்கு. அதுல என்ன தீர்ப்பு வந்துச்சு? எந்த அளவுக்கு அது நடந்திருக்குது? இப்ப இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஏகப்பட்டது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வரி உயர்வு, கட்டண உயர்வு, எல்லா மக்களுக்கும் பயங்கர கஷ்டத்துல இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஊழல், டாஸ்மாக்ல அந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது. ஹைகோர்ட்டு கண்டி இருக்குது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து அந்த ஒரு டெம்பரவரியா ஒரு ஸ்டே கொடுத்து வச்சிருக்காங்க, நிறுத்தி வச்சிருக்காங்க. அது ஃபர்தர் எவிடன்ஸ் வந்துன்னா ஊழலை தாண்டி இது யார் கையில போயிருக்குது? அப்போ அந்த ரத்தீஷ் யாரு, ஆகாஷ் பாஸ்கரன் யாரு, அந்த ஜூசு யாரு, விக்ரம் ஜூசு, இப்ப இப்படி கேள்வி போயிட்டே இருக்குதுல்ல. அப்ப இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? இப்ப இந்த மாதிரி எல்லா பக்கமும் அதிருப்தி இருக்குது இந்த திமுக ஆட்சி மேல. அது என்ன நிர்வாகம் பண்ணாரு ஸ்டாலின்? வரும்போது ஆட்சிக்கு வரும்போது 2021 மே 7ஆம் தேதி வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அவர் மேல. ஏன்னா 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி அதிமுக மேல, ஜெயலலிதா என்ற ஆளுமை மறைவு, அப்புறம் கட்சிக்குள் குழப்பம், மேல டெல்லியில இருந்தும் அழுத்தம், இங்கே எதிர்கட்சிகள் வந்து அலுவலகத்தை அடிச்சு உடைக்கிற அளவுக்கு ஒத்துழைச்சாங்க ஆளுங்கட்சி. இதெல்லாம் நடந்து கூட 75 இடத்துல வந்து திமுக தோற்கடிக்கப்பட்டது. 234 தொகுதியில 75 தொகுதியில தோற்கடிக்கப்பட்டது. அப்போ இப்ப எவ்வளவு இருக்கும் பாருங்க. இப்ப 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. அப்ப எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கும்? அப்ப என்னன்னா எதிர்கட்சிகள் ஓரளவுக்கு திரண்டாலே சரி திமுக தோற்கடிக்கப்படும். எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்னா சேர்ந்தா திமுக சுத்தமாக தொடை தெரியப்படும். இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆமா, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. எடப்பாடியார் என்ன சொல்றாரு? அடுத்தது களத்துல நேரடியா இறங்குறாரு. நேரடியா இறங்கி ஒவ்வொரு இடத்துலயும் மக்களை சந்திக்க போறாரு. இப்ப அந்த யாத்திரை அப்படின்றது அதுதான் முக்கிய. மக்கள் யாத்திரை அதுதான். ஏன்னா நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்கோம், ஆந்திரால ராஜசேகர் ரெட்டி அதுதான், ஜெகன்மோகன் ரெட்டி அதுதான். அதனால என்னன்னா தமிழ்நாட்டிலயும் அதே மாதிரிதான். போன முறை வந்து மக்களை நோக்கின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் முன்னெடுத்தார். எப்படின்னா அதிமுக மேல இருக்கிற அதிருப்தி எல்லாம் அறுவடை செய்யணும் அப்படின்ட்டு எடுத்தார். இப்ப இவர் எதுக்காக எடுக்கிறாருன்னா வெறும் அரசியலுக்காக மட்டும் கிடையாது, மக்களை நேரடியா சந்திக்கணும். ஏன்னா போன தடவை இவங்க சந்திச்சு ஒவ்வொரு இடத்துலயும் பெட்டி வச்சாங்க, புகார் பெட்டி. ஆமா, புகார் பெட்டி. அதை சீல் போட்டு நாங்க வச்சிருப்போம். ஸ்டாலின் ஒவ்வொரு மேடையிலையும் புகார் பெட்டி வச்சிருவார். புகார் பெட்டி வச்சு 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 அந்த புகார்கள்லாம் லட்சக்கணக்கான புகார்கள் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதற்காக ஒரு கலெக்டர் வேற போட்டாரு, அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸ்டார்டிங்ல பொருளாதார நிபுணர்கள் எஸ்தர் டஃப்லோ, ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்பிரமணியன் இவங்களெல்லாம் போட்டு, உலக பொருளாதார மேதைகள்லாம் போட்டு நாங்க கடனே இல்லாத ஆட்சி நடத்துவோம், பொருளாதாரத்துல அவங்க எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னாரு. 4 வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு. இன்றைக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமை இருக்குது. இதெல்லாம் மக்கள் கிட்ட நேரடியா எடுத்துட்டு போகணும் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த மக்கள் யாத்திரையை ஆரம்பிச்சிருக்காரு. அதனால இது வந்து எப்படின்னா அவர் தொடர்ந்து செய்துட்டே இருப்பாரு. இது நல்ல சக்சஸ் கொடுக்கும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பிரதான கட்சி சார், அது கூட எந்த கட்சி சேர்ந்தாலும் அடிஷனல் அட்வான்டேஜ் தான். ஓகே, அதிமுக தனியாவே வெற்றி பெற முடியும். ஆனா அடிஷனல் அட்வான்டேஜோட பக்கபலத்தோட நம்ம போனா சுத்தமா திமுகவின் குறைகளை எடுத்து சொல்லி தோற்கடிக்க முடியும்னு எடப்பாடியார் விரும்புறாரு. ஓகே சார், நன்றி சார். அதாவது திமுக ஆட்சி மேல அந்த அளவுக்கு அதிருப்தி இருக்கு, அதையெல்லாம் நரேட்டிவ் செட் பண்ற இடத்துல வந்து அதிமுக இருக்காங்க. அதையெல்லாம்
ஒற்றுமைப்படுத்த வேண்டிய இடத்துல அதிமுக இருக்காங்க. அதற்காக தான் மக்கள் யாத்திரை. மக்கள் அதற்கு வந்து விரைவில் பதில் சொல்லுவாங்க. அரசியல் பார்வையை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.